ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷு இன்ஃபோடெக். ஸோ இன்றைக்கி நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கில் அல்காரிதம்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய எரர்ஸை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கிரேடியன்ட் டிசென்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணணும் அது எல்லாமே இந்த கிரேடியன்ட் டிசென்ட் வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த கிரேடியன்ட் டிசென்ட் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம். அந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம மேலே ஹில்லோட டாப்பில் இருக்கும்போது நம்மளோட மெயின் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் கேம்பை போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் கோலாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். ஸோ அதை பேஸ் கேம்பை ரீச் பண்ணுறதுக்காக. அப்படி ரீச் பண்ண நம்ம ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நடுவுலையே வேறு ஏதாச்சும் கேம்ப் இருந்ததுன்னா நம்ம அதை ரீச் பண்ணும்போது நம்ம பேஸ் கேம்பை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது நம்ம பேஸ் கேம்பை ரீச் பண்ணிட்டோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது பேஸ் கேம்பே கிடையாது. நம்ம இன்னும் ரீச் பண்ண வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. பட் இந்த மவுண்டனில் ஃபாகு அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இதுதான் பேஸ் கேம்ப் அப்படின்னு நினச்சிருவோம். பட் மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குளோபல் மினிமாவை ரீச் பண்ணுறது. அப்போ நம்ம இப்போ ரீச் பண்ணது வந்து லோக்கல் மினிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேஸ் கேம்பை தான் நம்ம குளோபல் மினிமான்னு சொல்கிறோம். அப்போ இது நடுவில் இருக்க கேம்பை லோக்கல் மினிமா. அப்போ முக்கியமான கோலை நம்ம ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கிரேடியன்ட் டிசென்ட்டோட ஆக்சுவல் ப்ராசஸ்.